மேக்கிங் ஆர்பிஜி கேம் கஸ் ஒய் நாட். ஆக்சுவலாக நான் இந்த சாஃப்ட்வேரை வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது. பட் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணதே இல்லை. ஒரிஜினலாக இந்த சாஃப்ட்வேர் இந்த போக்கிமான் கேம் மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல அண்ட் கற்றுக்கிறதுக்கு எனக்கு சரியான சோம்பேறித்தனம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். திடீர்னு இன்றைக்கி தான் எனக்கு ஞான உதயம் வந்திருக்கு. அதாவது ரொம்பவே போர் அடிக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்கிற வரைக்கும் நான் இந்த கேமை மேக் பண்ண போகிறேன். இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2005 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்க போகுது. நான் எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அசெட்லாம். ஸோ பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் தேவைப்படும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸ்டில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் குட்டி குட்டி உண்டு இமேஜஸ்லாம் இருக்கும். அதுதான் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய அசெட்டு. நம்ம வந்து இதை எடுத்து தேவையான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வி கான மேக் மேப். ஆக்சுவலாக இந்த ஆர்பிஜி மேக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பி வந்து ரொம்பவே பழசு ப்ளஸ் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியும் கூட. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்ட்டு இந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனிவே அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நீங்கள் வந்து இந்த பேத்வே வந்து போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதாவது அந்த இடத்துல தான் நீங்கள் நடக்க போகிறீங்க. செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ராக்ஸு ட்ரீஸு அது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் லேயர் மாதிரி தான். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே உங்களால் நடக்க முடியாத ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறதுக்கான இது லைக் ட்ரீ ஹவுஸ் அது மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ். அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு குட்டின்னு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஈவெண்ட் லேயரு. அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து மேக் பண்ண முடியும். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறது, அது மாதிரியான மற்ற விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் தான் மேக் பண்ணணும். பட் நம்ம வந்து ஃபஸ்ட் மேப்பை உருவாக்கிடலாம். இந்த ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ் அதுக்கப்புறமா இந்த பென் டூல் அது மாதிரியான டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேப் கிரியேட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண மேப்பு எனக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேப் நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரே மேப்பில் இருந்து மொக்கப்பட முடியாது. ஆக்சுவலாக இன்னொரு மேப்பை நம்ம பண்ணிவிட்டு அந்த 2 மேப்புக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேப்பு ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம். அண்ட் இப்போ நான் பண்ணக்கூடிய மேப்பு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா போய் மீட் பண்ணுற மாதிரியான இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த நெக்ஸ்ட் மேப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த டிஃபால்ட் அசட்டை வச்சு என்னால் வீட்டை வந்து ஒழுங்காகவே கட்ட முடியலை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது சொதப்பிட்டே இருக்குது. ஸோ வீட்டை தூக்கிட்டு ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா பாண்டு மாதிரி வச்சிடலாம். இது பாண்டா இல்லை லேக் மாதிரி இருக்குது. எனிவே லேக்கே ஓகே தான். நான் ஆக்சுவலாக இந்த லேக்கை ஒரு போக்கி பால் மாதிரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணினேன். பட் அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மாற்றிட்டேன். அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு என்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கணும். ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் இடத்த வச்சிடுறேன். போக்கி பால் மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சுல்ல. எனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே கீப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மெயினான ஒர்க் என்னென்னா இந்த 2 மேப்பையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 மேப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணால் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் ஈவெண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டைல்ஸுமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். அதில் உங்களுக்கு தேவையான டைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரொம்பவே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பிளேயர் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அதாவது இந்த மேப்பில் இருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேப்பும் கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ ப்ளே டெஸ்ட் போட்டு பார்த்துடலாமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு என்பிசியை வந்து க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வைக்கலாம். என்பிசி க்ரியேட் பண்ணுறதும் ஈஸி தான். இங்கே எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈவெண்ட் லேயருக்கே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டேப் இருக்கு இல்லையா, இந்த டேப்பை கிளிக் பண்ணோம்னா இந்த கேமில் இருக்கக்கூடிய மொத்த அசட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதில் நம்ம வந்து ஒரு என்பிசி எடுத்து அந்த இடத்துல வச்சிட்டோம்னா வைங்களேன், நம்ம என்பிசி மேக் பண்ணியாச்சு. பட் இந்த என்பிசி நம்மக்கிட்ட இப்போதைக்கு பேச மாட்டான். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த கமெண்ட்ஸுமே கொடுக்கல. ஸோ இதில் மூவ்மெண்ட் அனிமேஷன் அப்படிங்கிறதுல நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா அவன் எப்படி மூவ் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்டு நம்ம வந்து எங்கெங்கே அவனை வர வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னாலுமே கஸ்டம் மூவ்மெண்ட்டுக்கு போய் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சோம்னா அவனால் மூவ் பண்ண முடியும். அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அவனை பேச வைக்க முடியும், அவனை வந்து பேட்டில் பண்ண வைக்க முடியும். அண்ட் எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்கிட்ட பேசிவிட்டு அவன் வந்து நெக்ஸ்ட் மேப்புக்கு ஓடுற மாதிரி இந்த இடத்துல நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் ஒரு ஆர்பிஜி கேம் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. ஸோ என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசிவிட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வர சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போகலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த டாட் அப்படிங்கிற மாதிரி
சும்மா போட்டிருக்கேன். அப்புறமா லேட்டாக அனிமேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ என்கிட்ட பேசிட்டு அவன் ஓடிட்டான். ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய மேப் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சின்ன வீடு மாரி, அந்த வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு பெரிய இடம் வரும். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் என்பிசி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி இல்லாமல், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் செட் பண்ணலாம். அதுக்குமே ஈவெண்ட் லேயருக்கு தான் போகணும். அண்ட் சூஸ் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி அண்ட் அந்த ஆன்சர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் ஆகிற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேப்பிங் பார்த்தாச்சு. மேப்பிங் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அண்ட் எப்படி என்பிசி செட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அவங்களுக்கு எப்படி கமாண்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தாச்சு. நான் டீட்டெயிலாக சொல்லலைனாலுமே நான் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இங்கே டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக எனிமீஸ் அப்புறம் ட்ரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த எனிமீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமீஸோட ஸ்டேட்டை வந்து நம்ம எப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ட்ரூப்ஸ் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனிமி வந்து எப்படி பேட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும். எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய நாலேஜ் இல்லை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அடிச்சோட தான் போகிறேன். இப்போ இந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த கேமோட டேட்டாவில் நீங்கள் லைட்டாக சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்களே தவிர அந்த இடத்துல இப்போ பேட்டில் பண்ணுறதுக்கு நம்ம திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லேயருக்கு போயிட்டு கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எனிமியை வந்து பார்த்தீங்கன்னா வர வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வச்சிட்டேன். அண்ட் இந்த எனிமிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் கொடுக்கணும். அதை வந்து நம்ம பேட்டில் ப்ராசஸிங் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அதில் அந்த ட்ரூப்போட டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சொருகணும். அப்படி சொருகணும்னா இந்த எனிமி வந்து நம்ம கூட பேட்டில் பண்ண ரெடி. அந்த எனிமி மூவ் பண்ணணுமா இல்லைனா அதே இடத்துல நின்று பாஸ் பேட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை எனிமிக்கிட்ட போய் கிளிக் பண்ணிட்டு சண்டை போடுவோம் போக்கிமான் கேம்ஸ்லாம். மற்ற எனிமிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்ரோச் பண்ணி பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். என்ன ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டேன், உங்கள் துரத்திட்டு வந்து அடிக்குது. ஆக்சுவலாக இந்த ஆர்பிஜி மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு அப்படிங்கிறதுனால டேர்ன் பேஸ்ட் பேட்டில் மட்டும் தான் இருக்க போகுது. எனவே இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் நார்மலாக அங்கேயும் என்பிசி வச்சுருப்பேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி பேட்டில் பண்ணுற மாதிரி தான் நான் கான்செப்டே மேக் பண்ணினேன் ஸ்டார்டிங் கேம் பண்ணும்போது. பட் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடுச்சு. நான் டோட்டலாக மறந்து போயிட்டேன். பட் பரவாயில்ல, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கேமை மேக் பண்ணிட்டேன். அப்படி என்னது தான் அப்படிங்கிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியல. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் டம்ப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி கேம் பேரை வச்சு இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த கேமோட ஸ்டோரி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நான் பண்ண மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அண்ட் நான் என்பிசி கிட்ட கொடுத்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்க்க போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம லைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விண்டோஸில் வைக்க முடியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி அப்படிங்கிற மாதிரி வச்சது எதுக்கு காரணம்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசி மேக் பண்ணலான்ட்டு. பட் அது டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ அந்த மான்ஸ்டர்ட்ட இருந்து நான் எதுக்கு ஓடி வந்தேன்னு தெரியல. ஓடி வர்றதுக்கு அவ்வளோ தூரம் மேக் பண்ணிட்டு இருந்தேன். எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் என்பிசி கிட்ட பேசி பார்க்கலாம். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட பேசுகிற மாதிரி தான் வச்சுருந்தேன். பட் மாற்றிட்டேன். டு பி கிரிஞ்சிஸ் டு பி ஃப்ரீ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைன்ராட் கான்வர்சேஷன் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது வந்துச்சு. ஸோ அப்படியே போட்டேன். ஓகே, இந்த என்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்வர்சேஷனுக்காக பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வில்லேஜை வந்து மான்ஸ்டர் உடச்சி போட்டுருச்சு. இந்த ஹீப் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. நான் தான் கேட்கவே இல்லையே. பட் நீ தான் என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் தான் உன்னை சஃபர் பண்ண வச்சேனா? ஆமாம், நீ தான் மான்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி மொக்கையாக ஒரு கான்வர்சேஷன். ஆக்சுவலாக ஸ்டோரி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் எப்படி அங்கேயும் இங்கேயும் மொக்க போட்டிருப்பேன். ஸோ அதை கண்டுக்காதீங்க. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன மான்ஸ்டர் வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். பட் இதுக்கு வந்து எந்த கமாண்டும் கொடுக்கல. நம்ம வீட்டுக்குள்ளே 2 கேர்ள்ஸ் அண்ட் 3 பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிகள் கிட்ட பேசி பார்க்கலாமா? ஹாய், உங்களுக்கு எஸ் ஹெல்ப் பண்ணணுமா? நோ அப்படின்னா பேசுறதை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் எஸ் கொடுத்தோம்னா வைங்களேன், இந்த இடத்த சுற்றி காமிக்க முடியுமா? நான் வந்து உனக்கு பார்க்க வேலைக்காரி மாதிரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் போகும். மீனிங்கே இல்லாத கான்வர்சேஷனாக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். பட் இதுதான் கான்செப்ட். ஓ ஹலோ தர், பிரதீப் இட்ஸ் யோ. இவ்வளோ தான் எங்கே இருந்தேன்? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ எம் பேக் கொடுத்தேன்னா நோ யுவர் பிரதீப். ஐ எம் பேக் நோ யுவர் பிரதீப். கெட் இட்? ஓகே, முக்கியமான காமெடி தான். சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்வர்சேஷன் மேக் பண்ண தெரியலை. ஸோ கூகுள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மேக் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப்பில் அடிக்கடி பண்ணுற மொக்க ஜோக்கு வணக்கம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா கான்வர்சேஷன் முடிஞ்சிடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கேர்ள் கிட்ட வந்து மேக் பண்ணுற மாதிரி. ஸோ வெளியில் ஒரு மான்ஸ்டர் பார்த்தோம் இல்லையா, அதை போய் சண்டை போடுறதுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுற மாதிரி. பட் அந்த கேட் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பயந்துருச்சு. பயந்து போனதுனால நம்ம கூட வர மாட்டேங்குது. அவ்வளோதான்.
இங்கே ஆக்சுவலாக நான் கேம் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் என்னையே நான் வந்து நல்லா கலாய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. எனிவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒருத்தன் மட்டும் ஓடி போனான், டு பி ஃப்ரீஸ் டு பி கிரிஞ்ச் அப்படின்ட்டு. ஸோ அவன் தான் இவன் டெடியில் கூல் நோ யூர் நாட். ஓகே, அவன் பேசலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே இதுக்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? வான ட்ரிங்க் இட் மூட்டு போட ட்ரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று மேலே ஒரு ஸ்டேர் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்டேரையுமே வந்து தான் ஈவெண்ட் லேயர் வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்னோடய பெட்ரூம் அண்டு இது என்ன ரூம்னே தெரில, நார்மல் ஹால்னு வச்சுக்கலாமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்ரூம். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 மேப் மேக் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 5 என்பிசி போட்டிருப்பேன் அவங்க கூட பேசுகிற மாதிரி. அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து ஒரு ஆர்பிஜியை மேக் பண்ணியாச்சு. இது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணியிருந்தோம்னா நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு மேக் பண்ணுறதில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஒரு நல்ல கேமை மேக் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் ஒரு ஷைனி போய்க்குமோன் பூ எஸ் பூ அவ்வளோதான். எனிவே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.